உடம்பு ஊர்மணி பண்டம்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு. ரொம்ப நாள் வச்சிருந்தா நாத்தம் அடிச்சு போயிரும், உப்பி போயிரும். அதுக்கு நான் கொஞ்சம் ஐஸ் கட்டி வைக்கணும், ஊசி போடணும், விளக்கெண்ணெய் வாயை திறந்து ஒரு போத்தல உள்ள இறக்கி விடணும், அப்புறம் பர்ஃபியூம் அடிச்சு விடணும் இல்லைங்களா? அதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா உடம்பு கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறதுக்கு. அதுக்கு மேல நாம் போற்றிய உயிர் அந்த உடம்புல வாழ்ந்திருக்குல்ல, அதனால சும்மா தவளை செத்த மாதிரி தூக்கி வீச முடியாது. மரியாதையோட கொண்டு போய் என்ன செய்யறோம்? அடக்கம் செய்யறோம். அதுக்கு ஒரு பயனும் வராது அந்த உடம்புக்கு. இருந்தாலும் அந்த உடம்புக்குள்ளே நாம் மதித்த ஒரு உயிர் வாழ்ந்திருக்கின்றது என்பதற்காக என்ன செய்யறோம்? அத மரியாதையோட தூக்கிட்டு போய் அடக்கம் செய்யறோம். ஆனால் நாம் செய்கின்ற அனைத்து சடங்குகளும் உயிருக்கு செய்யக்கூடியது, உயிருக்கு செய்ய முடியல. அதனால இந்த உடம்பை வச்சு அந்த உயிருக்கு நினைவுபடுத்தணும். விளங்கிருச்சுங்களா? நல்லா அதை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். அந்த அடிப்படையில இறப்பு சடங்குகள்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இறப்பு என்பது தீட்டு இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இறப்புங்கிறது என்ன இல்ல? தீட்டு இல்ல. ஏன் தீட்டு இல்ல? இறப்பு என்பது யாரிடம் செல்வது? இறைவனிடம் செல்வது. மலாய்க்காரன் தீட்டு இல்லைன்றான். dia sudah pulang kepada Tuhan, pulang ke rahmatullah, rahmat அல்லாஹ்ன்றான். இறைவனுடைய திருவடியின் கீழே போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறான். கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் சொல்றாங்க, கர்த்தர்கிட்ட போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லி. போய் சேர்றதுக்கு அடையாளமா பள்ளிவாசலுக்கு தூக்கிட்டு போறான், சர்ச்சுக்கு தூக்கிட்டு போறான். நம்ம தான் என்ன பண்றோம்? இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு தீட்டுங்க, விளக்கு ஏத்த கூடாது, கோயிலுக்கு போக கூடாது, சாமி கும்பிட கூடாது, ஒரு வருஷம் லீவ் விட்டுறணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம சொல்லுக்கும் செயலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? தொடர்பு இல்ல. செத்து போனவங்கள கோயிலுக்கு தூக்கிட்டு போனது கேஸ் ஏதாவது இருக்கு. அப்ப கோர்ட்ல கேஸ் ரிப்போர்ட் பண்ணி தானே கேஸ் வாதாடுறாங்க. அப்படி ஏதாவது நடந்திருக்கான்னு சொன்னா இறந்தவர்களை கோயிலுக்கு தூக்கிட்டு போன செய்திகள் எல்லாம் நம்முடைய நாயன்மாருடைய வரலாறுல இருக்கு. ஒரு அம்மா கேட்டாங்க, இருக்கு இருக்குதுதான். ஞான சம்பந்தர் தூக்கிட்டு போலியா திருமருகல்ல? திருநாவுக்கரசர் தூக்கிட்டு போலீங்களா திங்களூர்ல? அப்புதேடிகளுடைய மகன் செத்து போல? திருமருகல்ல வணிகனுடைய கணவன் இறந்து போல? அவங்க எல்லாம் இறந்த உடம்பை கோயிலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதனால அது தீட்டு இல்லைன்னு தெரியுது. அப்ப இறந்தா கண்டிப்பா என்ன செய்யணும்? சாமி கும்பிடணும். செத்து போகும்போது செஞ்சு வந்த சடங்கு எல்லாம் யாரை நோக்கி செய்யறாங்க? உயிரை நோக்கி செய்யறாங்கன்னு சொன்னேன். உயிர் எதை நோக்கி போகணும்? இறைவனை நோக்கி போகணுங்கிறதுக்காக திருவாசகம் பாடணும். ஆமா தானுங்களே? செத்து போன பணத்தை வச்சு தொல்லை இரும்புறவி சூழும் தலை நீக்கி அப்படின்னு பாடிவிட்டு இறைவன் தீட்டு, இறைவனுக்கு அங்க இடம் இல்லைன்னா இந்த ஆளை பாட சொல்லி எங்க போக சொல்றீங்க? கேள்வி வருது தானே. சாவு தீட்டுன்னா சாமி அங்க வரக்கூடாதுன்னு சொன்னா செத்து போனால படுக்க வச்சு நீங்க பாடுற தேவாரம் என்னது? சிவபுராணம் யாருக்கு உள்ளது? அப்ப கடவுள் அங்க வந்துட்டாரா இல்லையா? அப்புறம் எப்படி தீட்டாக முடியும்? அப்ப எங்கேயோ இடையில மிஸ்டேக் நடந்துருச்சுன்னு புரியுதா அவங்களுக்கு? செத்து போன ஆளை வச்சு சிவபுராணம் பாடி கடவுளோட கனெக்ஷன் கொடுக்கறோமா இல்லையா? அப்புறம் எப்படியா தீட்டுன்னு கடவுளை வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? யாராவது கேள்வி கேட்டிருக்குமா இது வரைக்கும்? கேட்டுறாதீங்கன்னு இன்னொரு ஆள் செத்து போயிட்டாருன்னா நம்ம ஆளு கேட்டா உடனே இன்னொன்னு நடந்து போயிடும். நான் சொல்றத உங்களால தொடர்புபடுத்தி பார்க்க முடியுதா? செய்யறது எல்லாம் கடவுளை வர சொல்லி, ஆனா கடவுளுக்கு லீவ் விட்டுட்டோம். நாளைக்கு புக் எடுத்துட்டு வந்துரு, பென்சில் எடுத்துட்டு வந்துரு, ரூரல் எடுத்துட்டு வந்துரு, வேற என்ன நான் எடுத்துட்டு வரணுமோ அதெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்துரு. ஆனா நாளைக்கு ஸ்கூல் லீவுங்கிற மாதிரி இருக்கு. என்ன புரியுதுங்களா சொல்றது? கடவுளுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு கடவுளுக்கு தீட்டு டொக்கா விட்டாச்சு. டொக்கா விடுறதுன்னா தெரியுங்களா உங்களுக்கு? கடவுளும் நானும் கட்சி இல்ல சாவுலன்ட்டோம்.
அப்ப சாவு என்பது தீட்டு இல்ல அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்க வேண்டும். 5 முக்கியமான விஷயம் சொல்லி இருக்க, நோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் கேட்டுட்டு மண்டபத்தோட விட்டுட்டு போயிடக்கூடாது. அவரு சொல்லுவாருங்க, எங்க ஃபேமிலி குருக்கள் சொல்றாருன்னு இழுத்துனீங்க, அவ்வளவுதான். நம்ம ரொம்ப கெட்டு போனதே ஃபேமிலி குருக்கள்னால தான். இப்போ குருக்கள்னால தான் இப்ப ரொம்ப கெட்டு போயிருக்கோம். சரியா நமக்கு வழிகாட்டாம போயிட்டாங்க. ஏன்னா நாம எல்லாம் ஷார்ட் கட் தான் இல்லைங்களா? நாம செத்து போனவங்கள கடவுள்கிட்ட அனுப்பணும், நீங்க வந்துடாதீங்க போங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். சாவல ஒருத்தர் கவிதை எழுதிட்டு படிக்கிறார். எங்களை பெற்று மார் மீதும் தோள் மீதும் வளர்த்த தந்தையே, எங்க சாவல படத்தை வச்சுக்கிட்டு எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டீர்களே, அந்த பாட்டு 20 சொல்லி பேக்கேஜ்ல உங்களை பிரிந்து நாங்கள் எப்படி வாழப் போகிறோம், அடிக்கடி வந்து போங்கள், எங்களை விட்டு உங்களை விட்டு நாங்கள் இந்த உலகத்திலே வாழவே மாட்டோம் அப்படின்னா போனால் மறுபடியும் யோசிப்பார் இல்லீங்களா? எப்படிராப்பா விட்டுட்டு போறதுக்கு இவ்வளவு சொல்றானே அப்படின்னு கொஞ்ச நாள் இங்கே பேயாவது இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிப்பாரு. யோசிக்க மாட்டாங்களா? அப்போ பணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கவிதை எல்லாம் வாசிக்க கூடாது. கர்மாதியில